ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன சமைக்க போனால் நம்ம கட்லெட் தான் செய்யப்படும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு கட்லெட் தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி வச்சு பொடியாக வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவு காரம் ஒரு 3/4 ஸ்பூன் காரம் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு தேவையான மசாலா உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள். இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க, எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பாதி லைம் எடுத்து புழிஞ்சுக்கிறேங்க. இதே நல்லா புழிஞ்சிட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொட்டை வந்துச்சு. பாருங்கள், லைம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைம் போடுறதுனால இந்த கட்லோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. புளிப்பு காரம் எல்லாம் கலந்தது ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசியாக ப்ரெட் தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாங்க. ஏன்னா இது சேர்த்து பிசையும் போது கட்லெட் உடையாமல் வரும். அதனால் இது உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம கெட்டியாக பிசைஞ்சு வச்சுங்க, கட்டி இல்லாமல். இப்போ கட்லெட் சைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணுமோ அது நீங்களே டிசைட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்க, இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட்லெட் பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான பேன் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பேன் சூடாகிடுச்சுங்க, எண்ணெயும் சூடாகிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, மீடியமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கட்டலோட நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. உலரிட்டது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் பொரிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடலாம். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நன்றி, வணக்கம், பாய்.